உயிரோடு கூட இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார் என்பதற்கு நான் ஒரு சாட்சி என்று சொல்கிறேன். என்ன சாட்சி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, 1999 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டேன். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன குணாதிசயம் உள்ளவர் என்று சொல்லி தெரிந்து கொள்ளும்படியால் நான் அவரை நாடி போனது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில என்னுடைய சொந்த ரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்ட அந்த நாள் முதல் கொண்டு தேவன் என்னை அருமையாய் வழிநடத்தி கொண்டு வந்திருந்தார். திருமணமாகி 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க. ஆனாலும் ஆண்டவர் என்னை நடத்தி வந்த பாதை அது ஒரு வித்தியாசமான பாதை. அது தேவன் என்னை ஆசீர்வதித்து வழிநடத்தின ஒரு பாதை. சில காலங்கள் கடந்து போனது. என்னுடைய சரீரத்தில் ஒரு வியாதி. ஏன் அந்த வியாதி வந்தது அப்படி என்று சொன்னால், பைல்ஸ் என்று சொல்லி டாக்டர் இடத்துல போனேன். அவர் சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் போனோன்னு, எப்ப அவனுக்கு உயிர் மூலமா இருக்காது, ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஆபரேஷன் பண்ணா சின்ன ஆபரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் செய்த நாள்ல இருந்து வீடு ரத்தம் நிக்கவில்லை. கிட்டத்தட்ட 1 மாசமா என்னுடைய சரீரத்தில் உள்ள எல்லா ரத்தமும் போயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. அடுத்த கட்டத்துக்கு ஹாஸ்பிட்டல் தவிர ஒரு வழி இல்லை. சென்னையில ஓய்வுகிறார் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆன 15 நாள் என்னுடைய சரீரத்தில் உள்ள எல்லா ரத்தத்தையும் குத்தி எல்லா ரத்தத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. கடைசியா ஒரு 15-16 டாக்டர் சேர்ந்து ஒரு பயாப்சி எடுக்கணும், மூலத்திலிருந்து அந்த சதையை எடுத்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெஸ்டுக்காக கொண்டுட்டு போயிட்டு வந்து அவங்க சொன்ன ஒரு முடிவு என்னன்னு கேட்டா, எப்பா உனக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. 15 நாள் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்து எல்லா டெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு கடைசியா சொல்லிட்டாங்க, எப்பா உனக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. 2 பிள்ளைங்க இருக்காங்க, மனைவி இருக்கிறாங்க. வேலைக்கு போனதா வீட்டு வாடகை கொடுக்க முடியும், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும். என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல, நான் இருக்கிற வார்டுல மொத்தம் 24 பேர் இருக்காங்க. 24 பேர்ல 23 பேருக்கும் டிபி மூலியமா தான் ஆகாரம். என்ன தவிர நைட்டு உட்கார்ந்துருப்பேன், பைக் பஸ் உட்கார்ந்துருப்பேன். ஏத்த மாதிரி பார்த்தா ஒருத்தர் இருவர் அப்படியே ரத்தம் கொட்டும். காலையில ஐசி கொண்டு போவாங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி கொண்டு வருவாங்க. இப்படியே ஒரே வாரத்துல 9 பேரும் இறந்துட்டாங்க. எனக்கு பயம், என்ன செய்யுதுன்னு தெரியல. 9 பேரும் இறந்த மாதிரியும் நம்மளும் காலி பண்ணிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம உடனே ஓய்வு தங்கச்சிக்கிட்ட போன் பண்ணி, ஏமா இந்த மாதிரி இருக்கு சூழ்நிலை, என்ன பண்றதுன்னு தெரியல, அடுத்தது நான் போனேன்னா ஆபரேஷனுக்கு என்ன காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க, நீ செத்தாலும் பரவாயில்ல, வீட்டுல வந்து செத்துக்கோ, நாங்க தூக்கி வச்சிடறோம், வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே டாக்டர் என் மனைவிக்கு போன் பண்ணி, ஏமா வந்து டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே வந்தாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு டாக்டர் சொல்றாங்க, நாளைக்கு நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வாங்கிங்க அப்படின்னு. நேரா வந்தா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நேரா சர்ச்சில் வந்து ஒரு சின்ன பிரேயர் பண்ண, ஆண்டவரே நீங்க என்ன உயிரோடு வச்சா நம்மளோட ஊழியத்தை செய்யறேன், இல்லைன்னா என்ன பண்ணுங்க எடுத்துக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து 15 நாள் இருந்தாங்க. உடனே வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 1 வருஷம் 3 மாசம் முடிய 4வது மாசம் நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஆண்டோட கிருபையில ஒரு மருந்து எடுக்கல, ஒரு மாத்திரை எடுக்கல, எந்த ஒரு மருந்து எடுக்கல, மாத்திரை எடுக்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன உயிரோடு கூட வச்சிருக்கிற. ஏன் இதை நமக்கு சாட்சியம் சொல்லணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்களுக்கும் அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்க. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கேன்சர் வியாதியில இருந்து என்னை விடுதலை ஆக்கின தேவன். நீங்க வியாதியா இருக்கிறீங்களா? எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசுன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க,
வேற ஒண்ணு இல்லைங்க. ஒரே ஒரு வார்த்தை, ஏசப்பா அந்த மகனுக்கு உதவி செஞ்சீங்களா, அந்த மகனுக்கு கேன்சர்ல இருந்து வியாதியை குணப்படுத்தினீங்களா, என்ன குணப்படுத்துங்கன்னு சொல்லி நீங்க கேட்டு பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில செய்த அதே அற்புதத்தை உங்களுக்கும் செய்ய ஒரு போதுமானவராக இருக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை கூப்பிடுங்க, இயேசுன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க. வேற நீங்க ஹாஸ்பிட்டல் போட வேண்டிய அவசியம் இல்ல, வேற எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து, உங்க வீட்டுல இருந்து ஒரு முழங்கால் படிக்கிட்டு, ஏசப்பா அந்த மகனுக்கு செய்த அதே அற்புதத்தை எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கூப்பிட்டு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். தேவன் தாமே இந்த சாட்சியா